வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்ரடாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேப்ரடாக் எப்படி இருக்கும், என்ன எப்படி பார்த்து வாங்குறது, என்னென்ன ப்ரைஸில் விற்கும், என்னென்ன கலரில் இருக்கும், அது மட்டும் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா, அது அக்ரெசிவான டாகா, அதுதான் பார்க்க போகிறோம். லேப்ரடாக்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக். இது லேப்ரடாக் அது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லேப்ரடாக்ன்றது ஒரு கெனடியன் டாக். கெனடாவில் தான் அது உருவாச்சு. கெனடாவில் இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் நிறைய இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக் உருவாக்கலாம் தான் லேப்ரடாக். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பொருளை தூக்கி போட்டோன்னா அதை போய் எடுத்துகிட்டு வரது தான் ரெட்ரீவர்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஒரு கோழி, அந்த மாதிரி இருக்கிற மிருகம், முயல், அதெல்லாம் வேட்டையாடிட்டு வர்றதுக்கு தான் லேப்ரடாக் உருவாக்கினாங்க. காலப்போக்கில் அது நம்ம மனிதர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம ஒரு பப்பி வாங்குகிறோம். இந்த பப்பிக்கு என்ன ஃபீட் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பப்பிக்கு மில்க்கு ஃபீட் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக ஃபீட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா பப்பிக்கு நம்ம ஃபீட் பண்ணோன்னா அதுக்கு வந்து செரிமான கோளாறு வரும். அது ஃபஸ்ட்டு, ஓகேவா? செகண்டு, அது இறந்து கூட போகலாம். ஏன்னா அடுத்த டாவோட மில்க் வேறு, கவ்வோட மில்க் வேறு. அதனால் அது ஃபீட் பண்ணால் கண்டிப்பாக அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பப்பிக்கு நீங்கள் ஒரு ட்ரை ஃபுட்டு ஃபீட் பண்ணுறீங்க, பெடிகிரி ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏஜ் பொருந்துகிற மாதிரி ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி இப்போது அந்த ஃபுட்டை அப்படியே போட்டு பெல்லட்டாக இருக்கும், அது அப்படியே போட்டு அது தண்ணி ஊற்றி வச்சுட்டா அது வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியில் உப்புனா மாதிரி தெரியும். ரொம்ப பெருசாக நம்ம நிறைய போட்டுருவோம், சின்னதாக கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அது உப்பிடம் போயிட்டு அப்புறம் நம்ம டாகுக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், பப்பீஸ்க்கே. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். அதை அரைச்சிக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு அதை கலந்து உங்கள் டாக்ஸுக்கு கொடுக்கலாம். உங்கள் டாக்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனையும் ஆகாது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் எப்போவுமே 3 மந்த்ஸுக்கு சர்லாக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் இல்லை, ஃபுட்ஸ் அதுதான் கொடுக்கணும். பெடிகிரி அந்த மாதிரி ஃபுட்டு. நீங்கள் வந்து ஹோம் ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான். என்னடா சர்லாக்கெலாம் கொடுக்குற சொல்கிறியே அப்படின்னா, ஆமாங்க, அப்போ தான் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாய் பார்க்குறதுக்கு. அது மட்டும் சர்லாக்கெல்லாம் உங்களுக்கு வாங்க பிடிக்கலாம், பெடிகிரியாவது ஃபீட் பண்ணுங்க கொஞ்சம் அரைச்சி. அதுவும் டாக் தானே, அதுக்கும் அதெல்லாம் ஃபீட் பண்ணுற டைமில் ஃபீட் பண்ணணும். இல்லைன்னா டாகே வாங்காதீங்க நீங்கள், சரியா? அவ்வளோதான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு ப்ரெட்டு போடுறேன், பால் போடுறேன்னு பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கரெக்ட் டைமில் அதுக்கு ஃபீட் பண்ண ஃபுட்டு, சரி, அதெல்லாம் பார்த்துட்டோம். லேப்ரடாக் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். லேப்ரடாக்ன்றது கொஞ்சம் மூஞ்சி வந்து கொஞ்சம் பஞ்சு உள்ளே போயிருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் வால் வந்து கூர்மையாக இருக்கும். அதுதான் லேப்ரடாக் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன், அப்புறம் வந்து லைட் ப்ரௌன், அப்புறம் கோல்டன் கலரில் இருக்கும், அப்புறம் பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் முடி ஷார்ட்டாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் 0 மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு ப்ரெஷ் பண்ணணும், அப்புறம் வந்து அதை குளிக்க வைக்கணும். 10 டேஸ்க்கு ஒரு டைம் குளிக்க வச்சு ஆகணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போனோம், என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்துட்டோம். அதேமாதிரி என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 10,000 to 1 lakh, ஓகேவா? 10,000 to 1 lakh இருக்குது. உண்மையாக என்னால் கொஞ்சம் பேச முடியல, கொஞ்சம் தொண்டை கட்டிகிட்ருக்கு. இந்த மழை கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் சாரி. சரி, அடுத்தது நம்ம இப்போ டாக்லாம் வாங்கிட்டோம். நம்ம இதெல்லாம் ஃபீட் பண்ணுறது ஒழுங்காக ஃபீட் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு வேக்சினேஷன் போடணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேக்சினேஷன் போடணும். 45 டேஸ்க்கு அப்புறம் கழித்து வேக்சினேஷன் போடணும். வேக்சினேஷன் போட்டு தான் நீங்கள் பப்பியை வெளியவே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வாங்குறீங்க பாருங்கள், வேக்சினேஷன் அவங்கக்கிட்ட போட்டு வாங்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? நான் உங்களுக்கு வேக்சினேஷன் போட்ட பப்பி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன். அது காஸ்ட்டு தான், கொஞ்சம் காஸ்ட்னால் நிறைய இருக்காது. உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் நான் பண்ணி தருவேன். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு, டாகு எல்லாமே எனக்கு தெரியும். கேட்டு கூட ஓகே. பிரிஷன் கேட்டு தெரியுமா? அது அப்புறம் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா வேணாமா அதுதான் பார்க்கலாம். லேப்ரடாக்ன்றது கொஞ்சம் அக்ரெசிவான டாக் கிடையவே கிடையாது. அதாவது ரொம்ப ஒரு குழந்தையோட ரொம்ப ஒரு நல்ல மனசு, அதுதான் அந்த லேப்ரடாக். எங்கள் வீட்லேயும் லேப்ரடாக் இருக்குது. சில வீட்டில் சொல்கிறேன் நான், எங்கள் வீட்டில் லேப்ரடாக் இருக்குது, அது எல்லாத்தையும் கடிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து ஏன்னா சோஷியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் மட்டும் தான் காட்டியிருப்பீங்க, வேறு யாரும் காட்டியிருக்க மாட்டீங்க. அதாவது வெளியே கூட்டு போய் அடுத்தவங்க வீட்டுக்கு கூட்டு போய் இதான் என்னோடய டாகு பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் விளையாட விட்டா அந்த நாய் கண்டிப்பாக யாரையுமே கடிக்காது. யாரையுமேனா ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா கடிக்கும். திருடங்களாம் அதுக்கு தெரியும், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, அது மூஞ்ச பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நினைப்பீங்க, என் நாய் குலைக்கவே மாட்டேங்குது யாரையுமே பார்த்தாலும் அப்படின்னு நினைப்பீங்க சில வீட்டில். நீங்கள்லாம் அதிர்ஷ்டம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க குலைக்க மாட்டேங்குதுன்னா. ஏன்னா நிறைய பேர் கடிக்குது குலைக்குதுன்னு நிறைய கேஸ்லாம் போயிருக்கு. எனக்கே தெரிஞ்சு இப்போ ராட்வீலர் இருக்குது ஒரு நாய், அது வந்து எல்லோரும் ஒரு மோசமான நாய், அது ஆக்ரோஷமான நியூஸில் போடுறாங்க. எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட நாயெலாம் கிடையாது, அது அக்ரெசிவான டாகு தான் அது. ஆனாலும் அந்த மாதிரி நியூஸில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த நாயோட தப்பு கிடையாது, அதோட ஓனரோட தப்பு தான். அவங்க ஓனர்ன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஜ் உள்ளே போட்டு அதை வளர்த்துருக்காங்க. நம்மள ஒரு கேஜ்லேயே போட்டு வளர்த்தா நம்ம எவ்வளோ கோவப்படும். அதாவது நம்ம ஒரு இருட்டு ரூமில் நம்மளை போட்டு சாத்திட்டு ஒரு 10 வருஷம் அங்கேயே உட்கார வச்சு அப்படி விட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருமோ அது அவ்வளோ கோவம் தான் அந்த நாய்ங்களுக்கும் இருக்கும். அதாவது ராட்வீலர்லாம் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும். அதாவது ஒரு கிரவுண்டு இடத்துல அது மட்டும் தனியாக ராஜாவாக இருக்கணும். ஆல்ஃபாவாக இருக்கணும். அது ஆல்ஃபானா ஒரு ராஜ்யம் மாதிரி, ஒரு ராஜ்யத்துக்கு நான் தான் ராஜா, அது மாதிரி தான் ஆல்ஃபான்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும் டாக்ஸாக. அதே மாதிரி ஆல்ஃபாவை வாங்கிக்கோங்க எப்போவுமே வாங்கிறதா இருந்தால். ஆல்ஃபானா அது வந்து கொஞ்சம் ராஜ்யத்தை பார்த்துக்கும். அதாவது உங்கள் வீட்டை வந்து அது இதான் என்னோடய ராஜ்யம் அப்படின்னு பார்த்துக்கும். அதே மாதிரி உங்கள் நாயை வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்கணும், உங்களுக்கு மேலே நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னா உங்கள் நாய் உங்கள் கூட பேசும். எப்படின்னா வாயால் கிடையாது, அதோட எக்ஸ்ப்ரெஷன்னால். அதாவது அதோட காலத்துக்கு உங்கள் முட்டி மேலே வச்சதுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி கீழே எடுத்து விட்ருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ராஜா, அதாவது உங்களோட பெரிய ஆள் அப்படின்னு நினைக்குது. அப்படின்னா அது தயவு செஞ்சு கீழே எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி அது அதாவது குப்புறப்படுத்து இப்படி திரும்புதுன்னா இவரை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு நினைக்குது உங்கள் நாய். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாய் உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை 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 பை. விட மாட்டேன். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜா.